அதாவது பூத் கமிட்டி என்றைக்குமே பாரதிய ஜனதா கட்சி பலவீனமாக இருந்ததே கிடையாது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துக்கு வந்து நாங்கள் பூத் பலவீனமாக இருந்திருந்தால் 2வது இடத்துக்கு வந்துருக்க மாட்டோம். எங்களுடைய கட்டமைப்பை மேலும் பலப்படுத்துகிறோம். ஏற்கனவே பூத் கமிட்டி இல்லை, நாங்கள் புதுசாக உருவாக்கன்னு நாங்கள் எப்பவுமே சொல்லலை. எங்களுடைய கட்டமைப்பை நாங்கள் வந்து பலப்படுத்தி அது ஒரு மாநாடாக நாங்கள் வந்து புது முயற்சியாக நாங்கள் கொண்டு வரோம். அது வந்து நெல்லையில் வந்து 22ஆம் தேதி நடக்க இருக்குது. ஏற்கனவே 17ஆம் தேதி நடக்கவிருந்த மாநாடு வந்து மதிப்புக்குரிய திரு இளகணேசன் அவருடைய மறைவு இருந்தனால 5 நாள் துக்கம் அனுசரித்திருந்தோம். அதனால் 22ஆம் தேதி மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் 22ஆம் தேதி 4 மணிக்கெல்லாம் திருநெல்வேலியில் தச்சநல்லூர் நடக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து அந்த 5 பாராளுமன்றம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, நாகர்கோவில், விருதுநகர் இந்த 5 பாராளுமன்றத்திற்கான பூத் கமிட்டியுடைய பொறுப்பாளர்களை நாங்கள் கட்டமைப்பு மேம்படுத்தி அதை மாநாடாக நடத்தணும். அதனால் வந்து ஏற்கனவே இருந்ததை நாங்கள் கட்டமைப்பு பலப்படுத்தி ஒரு பெரிய அளவில் நாங்கள் கொண்டு வரோம். ஏற்கனவே 2வது இடத்துல வந்த நிறைய இடங்களை இப்போ முதல் இடத்துக்கு கொண்டு வருவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியோட எங்கள் கூட்டணியோடு சேர்ந்து திரு இபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் நாங்கள் வந்து அதை தேர்தலை சந்திக்க இருக்கோம். நாங்கள் வந்து எங்களுடைய மாநாடு ஒரு 7 மண்டலமாக பிரித்து நடத்த போகிறோம். இதெல்லாம் முடித்த பிறகு அடுத்தால எங்கள் பயணத்தை ஆரம்பிச்சோம்.